அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திமுகவுடைய தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு விருதுநகரில் நடைபெற்றுச்சு. இது ஒரு மாநாடோ இல்லை பொதுக்கூட்டமோ கிடையாது. இது திமுகவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு, அவ்வளோதான். அதுலேயே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும் பொறாமையிலையும் வயிற்றுச்சலையும் வயிற்று அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தற்கொலைகளுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்நாள் கனவாக போயிடும் போல இருக்கு. என்னடா இது, நிர்வாகிகளே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நம்ம கட்சியிலெல்லாம் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் செங்கோட்டையன், அப்புறம் யார் இருக்கா, புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் தானே நிர்வாகிகள். இதை தாண்டி நமக்கு யாரையும் தெரியாதே அப்படின்னு இருக்கிறவனுங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக தான் இருக்கும். அதனால வயிறு எரிஞ்சு போய் வன்மத்தை எல்லாம் கக்கிக்கிட்டு இருக்கானுங்க முதலமைச்சர் மேலையும் துணை முதலமைச்சர் மேலையும். இதில் அணில்கள்லாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் விஜயை பார்த்து எல்லாத்துலேயும் காப்பி அடிக்கிறாங்களாம். எப்படி முதலமைச்சர் போட்டிருக்கிற சட்டை பேண்ட்டு விஜயை பார்த்து அப்படியே காப்பியான். எது அந்த சட்டை பேண்ட்டு? முதலமைச்சர் எப்பவுமே அந்த சட்டை பேண்ட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்தா இவன் காப்பி அடிச்சு வச்சிருக்கான் இந்த தற்கொலை. அப்படி சொல்ல போனா விஜயே இந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு பாருங்க, அந்த நபர் எப்பவும் இதே காஸ்டியூம்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்படி போட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு என்னமோ இருக்கா நம்ம தெரியல. அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஜெயிச்சிடலாம்னு நம்பிக்கிட்டு அவர் விஜய் எப்போ பார்த்தாலும் இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. வெள்ளை கலர் சட்டை, ஒரு சாண்டல் கலர் பேண்ட். விஜயை பார்த்து முதலமைச்சர் காப்பி அடிச்சிட்டாராம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் வாக்கில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அங்கிருந்த நிர்வாகிகள் எல்லாம் ரேம்பில் ஏறி ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டு அவர் நடந்து போனார். அந்த ரேம்ப் வாக்கும் விஜயை பார்த்து காப்பியான். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் கூட எல்லாம் அங்கே மேடல் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தார், செல்ஃபி வீடியோ. அந்த வீடியோவை அவர் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பதிவிட்டிருக்காரு, சோசியல் மீடியாஸில். அதை பார்த்துக்கிட்டு இதுவும் விஜயை பார்த்து காப்பி தான், விஜய மாதிரி வர முடியுமா என்ன இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவனுங்களை பார்த்து காப்பியான். அடே அணில்களா, நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் அப்பாவாக இருந்துக்கோங்கடா, அடுத்தவன் பெக்கிற பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? அதாவது இவனுங்க ஏதாவது தவறு செஞ்சு அதனால ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டு அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, இல்லை நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் திமுக தான். விட்டா இவனுங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு அப்பாவும் திமுக தான், திமுக காரங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க போல இருக்கு. இன்னும் அதை மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. அவனுங்க குழந்தைக்கு மட்டும் அப்பான்ற உரிமையை கொண்டாடுறானுங்கன்னா பரவாயில்ல, அடுத்தவன் பெக்கிற குழந்தைக்கும் நான் தான் அப்பான்னு சொன்னா என்ன இது அணில்களே? எது நடந்தாலும் திமுக தான் காரணம் இவனுங்களுக்கு. முதலமைச்சர் ரேம்பில் போனாலும் திமுக இவங்களை பார்த்து காப்பி அடிக்குதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்தாலும் திமுக இவங்களை பார்த்து காப்பி அடிக்கலாம். என்னமோ செல்ஃபோனு இப்படி செல்ஃபி எடுக்கிறது, ரேம்ப் வாக்கு, சட்டை பேண்ட்டு இந்த கலரில் இருக்கிறது எல்லாம் இவனுங்க தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்படியே காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நாங்கள் மட்டும் தான் பண்ணணும், இது மாதிரி யாராவது பண்ணீங்கன்னா நாங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவோன்னு காப்பிரைட் வாங்கி வச்சிருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க தற்குறிகள். டேய் அணில் குஞ்சுகளா, சொல்கிறேன் கேளுங்களா. திருச்சியில் 2021 திமுக ஒரு மாநாடு போட்டுச்சு. அந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரேம்ப் வாக்லாம் அப்போவே பண்ணிட்டாரு. பாருங்கடா கண்ணை கொண்டு நல்லா பாருங்கடா தற்குறிகளா. இது 2021 எடுத்த வீடியோடா இது. தற்குறிகளா, என்னமோ இவங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் ரேம்ப் வாக்கு கல்ச்சரே தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்த மாதிரி புளுத்திக்கிட்டு இருக்கானுங்க. புளுத்திகள் எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடி வந்துடுறது. எங்க தளபதி ஒண்ணுக்கு போற மாதிரியே இவங்களும் ஒண்ணுக்கு போறாங்க பாருங்கன்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த செல்ஃபி வீடியோ எடுக்கிற பழக்கத்தை அவர் அடிக்கடி அங்கங்க செஞ்சிருக்காரு தான். இதோ இங்க பாருங்கடா, தொண்டர்கள் கூட செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க தான். உலகமே தன்னையை தான் சுற்றி வருதுன்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய கும்பலுக்கு இப்படி தான் இருக்கும். எதை பார்த்தாலும் காப்பின்னு கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க தற்குறிகள். டீ விற்கிறத விட்டுட்டு இப்போ காப்பி விற்க வந்துட்டானுங்க. விஜய்ன்றவர் நடித்த முக்காவாசி படமும் வேற மொழிகளில் வந்த படங்கள் தான். அதையெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு இங்கே பொக்கிரின்னு வச்சு படங்களை நடிச்சு இங்கே இறக்கி விட்டு சினிமா துறையிலேயே அவ்வளோ காப்பி அதையெல்லாம் போய் கேட்க மாட்டானுங்க. இங்கே அரசியலில் இவங்கள பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களாம். அதெல்லாம் முன்னாடியே எல்லாரும் செஞ்சாச்சு பாசே. தாவேக்கான்ற கட்சி விஜய்ன்ற நபர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா நீங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு இவனுங்க இவனுங்க தான் ஏதோ மாநாடுன்னு ஒன்று போட்ட மாதிரியும், அங்கே விஜய் இப்படி ரேம்ப் வாக்கெல்லாம் பண்ணுற மாதிரியும், செல்ஃபி வீடியோ எடுக்கிறதா விஜய்க்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரியும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்லப்போனா திமுகவுடைய கொள்கையவே காப்பி அடிச்சு தான் வச்சிருக்கானுங்க இவனுங்க. ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்லுவோம், அதே தான் அவனுங்களும் சொல்லுவானுங்க. அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் எல்லாரையும் எடுத்து வச்சுக்கிட்டானுங்க. அவனுங்களும் சுயமா ஒரு கொள்கையை கூட வகுக்க முடியல. சரி, இவனுக்கு நம்மளை பார்த்தா காப்பி அடிச்சு வச்சிருக்காங்களே, நம்மள மாதிரி கொள்கையை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கொள்கைன்னா என்னன்னு கேட்டாவே தெரியாது. நாங்கள் சென்டரும் கிடையாது, லெஃப்ட்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, எங்களுக்கு தெரியாது அப்படின்றானுங்க. விஜய் ஒரு வாழை எப்படி பிடிச்சாராம், அதே மாதிரியே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு வாள் பிடிக்கிறாங்களாம். அதுவும் காப்பியாம். அடே
இங்கே பாருங்கடா, தயவு செஞ்சு இங்கே பாருங்கடா, 2021 எடுத்த புகைப்படம்டா. இங்கே பாருங்கடா, அப்போவே முதலமைச்சர் வால் பிடிச்சிட்டு தாண்டா நிற்கிறார். திமுக பழம் தின்னு கொட்டையை போட்டு அந்த கொட்டை மரமாக வளர்ந்து அது இன்னும் நிறைய பழங்களை தர ஆரம்பிச்சாச்சு. இவனுங்க இப்போதான் வந்து அது நாங்கள் சாப்பிட்டு போட்ட கொட்டை அப்படின்ட்டு இன்னைக்கு உருண்டுட்டு இருக்கானுங்க. டேய், அங்கே மரமே முளைச்சாச்சுடா தற்குறிகளா. சரி, இப்போ விஜயை பார்த்து திமுக காப்பி அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விஜய் பண்ணுறத திமுக அவளை பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. சரியா, விஜய் பண்ணுறதோட அவ்வளோ பெரிய அப்படியே வந்து அறுத்து தள்ளுற அரசியல் கிடையாது. ஏன்னா ஒரு செல்ஃபி வீடியோ, ஒரு சட்டை பேண்ட்டு, ராம்பு வாக்கு, இதெல்லாம் தான் விஜய்க்கு பண்ண தெரியும். இதெல்லாம் ஈஸியாகவே திமுக பண்ணிருச்சு. திமுக பண்ணக்கூடிய விஷயங்களை விஜய் பண்ணுவாரா? இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் எங்கேயாவது கொடுங்கடா, இந்த மாதிரி கொடுங்கடா பார்ப்போம். விட்டா விஜய் கட்சி ஆரம்பிப்பாருன்னு தெரிஞ்சதும் 1949 அண்ணாவே கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க போல. அடுத்தது நம்ம ஒரு காணொலி பார்க்க போகிறோம். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலங்கையை சார்ந்த ஒரு அகதி நாய், அந்த நாய், நான் கொஞ்சம் வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதனால் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து தவறுதலாக இருக்கும் அப்படின்றத பார்க்க விரும்பாதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிடலாம். தெளிவாக சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அந்த நாய் பார்த்தீங்கன்னா இங்கேயோ வேறு ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்து பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கு நாய். அந்த நாய் வந்து முதலமைச்சரை தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த விருதுநகர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சரும் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறன்ற பேரில் கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்கு அந்த நாய். அந்த நாய் பேசக்கூடியதை பார்ப்போம் வாங்க. இந்த திருட்டு திமுக காரங்க வந்து நேத்து விருதுநகர்ல ஒரு கூட்டம் நடத்திக்காங்க. என்ன இளைஞரை கூட்டம்னு சொல்றாங்க, என்ன இளவு கூட்டமும் சரி விடுங்க. as long as நீங்க வந்து எங்க சர்க்கிள்ல எங்களை கொப்பி அடைக்காத வரைக்கும் நாங்க இதுக்கு வரப்போறது இல்ல. கோப்பியா? என்ன கோப்பி? ஓ, காப்பி. காப்பி, காப்பின்ற வார்த்தை வாயில வரல. வாய்க்குள்ள நாய்ப்பி இருக்கு போல இருக்கு. நாய்க்கு பின்ன என்ன இருக்கும்? கொப்பி அடிக்கிறாங்க. கொப்பி புடுங்குறாங்க. ஆனா அடிச்சிட்டீங்க, பேசிதான் நான் உனக்கு எப்படி பேசாம இருக்க முடியும்? நேற்று நைட்டு பார்க்கும்போது நான் பேசணும்னு இருந்தேன். மார்னிங் ஆகாட்டி வெயிட் பண்ணேன். மார்னிங் என்னடா மார்னிங் கொப்பி, என்னடா பேசுறீங்க டேய்? சரி, எனிவே இந்த அப்பங்காரன் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா உங்களை தான் ஐயா நீங்க கொப்பி அடிக்கிறேன்னு சொன்னா டேய் கொப்பின்ட்டு திரும்ப வாயில வசம் வச்சு தேய்க்கிறீங்களா? டேய், ஒழுங்கா பேசி தொலைங்கடா. இங்கே இருக்கிறவனுங்களுக்கு தமிழ் வரல, இவனுங்களுக்கு சிங்கி அடிக்கிற நாயங்க வெளிநாட்டில் கிடக்கிறன்ற பேரில் இருக்கிறவனுங்களுக்கு ஆங்கிலம் வர மாட்டேங்குது. கொப்பின்றானுங்க, மோர்னிங்ன்றானுங்க. இப்படியா ஓப்பனாக அடிப்பீங்க? அதாவது எங்க அண்ணன் தளபதி அவரை மாதிரியே டிஷர்ட் போடுங்களா, ஷர்ட்டை போடுங்களா, அவரே மாதிரியே பேண்ட்டை போடுங்களா, அந்த ரேம் வாக்கில் நடந்து வரீங்களா? கேவலம் கிட்ட தற்கொலையா? சாரி ஐயா, அதாவது லைக் எங்க அண்ணனை நீங்க பாத்துருக்கீங்களா? அவர் எப்படி வந்து மக்கள் அட்மையர் பண்ற பாத்துருக்கீங்க? அந்த ரேம் வாக்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? ரொம்ப நல்லா அட்மையர் பண்ணுவார். 41 பேர் சாகிறப்போ விட்டுக்கிட்டு ஓடுறவர், சூப்பராக ஓடுவார். 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டு சவால் விடுவார். மக்களுக்கு போய் சேர வேண்டிய காசை கட்ட மாட்டேன்னு வரி ஏய்ப்பு பண்ணுவார். கோர்ட்டில் ஃபைன் போட்டால் அதை கட்ட முடியாதுன்னு சொல்லுவார். பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி அங்கே வச்சு பார்ப்பாரு. மக்களையெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணுறவர், மக்களை நல்லா பார்த்துக்கிறவர். ஏன் அந்த ரேம்ப்லேயே தூக்கி எரிஞ்சானுங்க பவுன்சர்ஸ், விஜயோடைய ரசிகர்களை எல்லாம் நல்லா அட்மையர் பண்ணார். நாங்கள் நல்லா பார்த்தோமே. கிழட்டு பயலுக்கு செட் ஆகுமாயா இதெல்லாம்? கிழட்டு பயலா? விஜய்க்கு வயசு என்ன? விஜய்க்கு என்ன ஒரு 20-25 வயசு இருக்குமா? விஜய் கிழட்டு பையன் கிடையாது. அவனே வயசாயிருச்சு, மண்டையெல்லாம் சொட்டையாயிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு சினிமாவில் ஒன்றும் புடுங்க முடியாது. நம்ம வந்து இங்கே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளால் ப்ரொடியூசர்ஸுக்கெலாம் லாஸ் ஆகுது. இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அரசியலுக்கு வந்து குதிச்சிருக்கான். அவன் கிழட்டு பையன் கிடையாது. அவன் வந்து சின்ன வயசு அப்படியே வந்து இளைஞர் 51 வயசான கிழட்டு மூதேவி. அந்த மூதேவி வந்து கிழவன் இல்லையா, முதலமைச்சர் கிழவரான். உங்க வயசுக்கு தேவையா இதெல்லாம்? சரி விடுங்க, உங்களை சொல்லி என்ன சொல்றது இருக்கு? உங்களுக்கு ஏற்கனவே அறிவிந்தா தானே. அப்புறம் இந்த பெத்தெடுத்த புதல்வர், அதாவது உதயநிதி, ஏண்டா தற்குறி, நான் உனக்கு கேக்குறேன், எல்லாருமே வந்துட்டு தளபதி ஆயிட முடியுமா? நீங்க போனத்துக்கு வீடியோ எடுத்தா எல்லாருமே தளபதி ஆயிட முடியுமா? அதான் மக்களே, போனு வீடியோ செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் இவனுங்க தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதனால நம்மளாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளாம் அது மாதிரி செய்யக்கூடாது. சரி, இவ்வளோ பேசுகிறானே பயப்புல, தமிழ்நாட்டில் இருந்து பேசலாம்ல, வெளிநாட்டில் இருக்குன்ற தைரியம், இந்த தைரியத்தில் தான் நிறைய தற்குறிகள் இருக்கானுங்க. இதே வாய் இதே பேச்சு தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே வந்துட்டு பேசணும். இதே மாதிரியே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து பேசினா இந்த வாய், பல்லு, மூக்கு, மூஞ்சி, முகரை, கண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமா இருக்கும். ஒரே ஒரு மன்னிப்பு வீடியோ மட்டும் வரும். இங்கேருந்து பேசலாம்ல. சொந்த நாட்டிலேயே சூத்தில் ராடு ஏற்றி விட்டுட்டாங்க இவனுங்களுக்குலாம். சொந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல், வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மானுக்கு அதறிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு அகதிகளாக போய் வெளிநாட்டு அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அகதி நாய்கள்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை, துணை முதலமைச்சரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பேச்சு மசரி, இந்த துணிச்சல் மசரி நீ தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் விஜய் அண்ணனுக்கு எதிராக
அவன் இருக்கக்கூடிய அதே சென்னையில அவன் வீட்டு பக்கத்துல இருந்தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். தவிட்டு தற்குறி தைரியம் இருந்தா இங்க வந்து பேசுங்கடா பார்ப்போம். இவனுங்களுடைய தைரியம் சரி என்ன தெரியுமா? இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில போட்டிருப்பேன். இவனுங்களால நேர்லலாம் வந்து பேச முடியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். நேரில் வந்து பேச வாங்கடான்னு சொன்னாக்க பயந்து ஓடிடுவானுங்கன்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தற்குறி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். நேரில் வரணுமா, எங்கே வரணும்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசினான். அவன் ஊர் போர் வரான் சென்னையில், அங்கே வா நாம் பேசிக்கலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வேணா வா, நான் என்ன மயிருக்கு வரணும், நான் தானே சொன்னேன் உங்களால் நேரில் வர முடியாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். அதனால நான் சொல்கிற இடத்துக்கு நீ வேணா வாடான்னு கூப்பிட்டேன். அவன் வந்து ஏதோ மெசேஜ் அனுப்பி டெலீட் பண்ணிட்டான். போரூரில் எங்கே வரணும்னு சொல்லு வரேன் அப்படின்னா. நான் சொன்னேன், போரூர் பிரிட்ஜுக்கு வாப்பா, சென்னை மொபைல்ஸ் பக்கத்தில் தான் நான் நிற்பேன், வரியா, நான் அங்கே தான் இருக்கேன்ட்டேன். ஏன்னா உண்மையாகவே நான் அங்கே தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அடுத்ததான் நானே கூப்பிட்றேன், வரலையா வாங்கியா சீக்கிரம், நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேறு வேலை இருக்குன்றேன். நடுராத்திரி எப்போ 23:48, அதாவது 11:48 நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் அனுப்பியிருக்கிற மெசேஜை பாருங்க, பணியின் நிமித்தமாய் வெளியே சென்று இருக்கிறேன், நாளை 12 மணிக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு அனுப்பியிருக்கான். நான் சொன்னேன், நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான்லாம் வர முடியாது, நீ வா, நீ தானே இப்போ கேட்ட போரூரில் எங்கே இருக்க, நான் ஏதோ வரேன் அப்படின்னேன். அப்போ வா அப்படின்னேன். வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு உருட்டுறான். சரின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். அடுத்த நாள் நானே போய் மெசேஜ் பண்ணேன், எப்போடா வர அப்படின்னு. இன்னும் ரிப்ளை வரலைங்க ப்ரோ, இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கேன், இன்னும் ரிப்ளை வரல. இதுதான் இவனுங்களுடைய லட்சணம். வர மாட்டானுங்க, ஓடுவானுங்க, பயந்தடிச்சு ஓடுவானுங்க. இதுதான் இவனுங்களுடைய தைரியம். வர மாட்டானுங்க, வந்தாலும் நம்மளை ஃபேஸ் பண்ண முடியாமல் தளதரிச்சு ஓட தான் செய்வானுங்க. இப்படிப்பட்ட கோழைகளாகவும் தொடை நடுங்கிகளாகவும் இருந்துக்கிட்டு வெளிநாட்டில் உட்காந்துருந்த அகதி நாய்ங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா தைரியம் இருக்குன்னு சொன்னா எங்களை மாதிரி தைரியமா நின்று பேசுங்கடா பார்ப்போம். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொன்னா, துணிச்சல் இருக்குன்னு சொன்னா. ஏன்டா டேய், போட்டோ வீடியோ எடுக்கிற பேர்ல வந்துட்டு ஒரு ட்ரோல் பண்றாங்கடா. டேய், உன்னை ட்ரோல் பண்றாங்க. என்னடா வாய்ஸ் இது? ஏண்டா கோமாளி கூதியானே, ஏண்டா கோமாளி கூதி கோழி சூத்துக்குள்ள விட்டு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறிய, என்னடா வாய்ஸ் இது? ஏன்னா நானும் இவனுங்களை அப்யூஸ் பண்ணக்கூடாது, அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். இவனுங்க நம்மளை எந்த அளவுக்கு பேசுறாங்க, அப்புறம் நம்மளும் அந்த அளவுக்கு பேச வேண்டியது இருக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவீங்க தரம் தாழ்ந்து போகக்கூடாது அவங்க போகிறதுனால அப்படின்ட்டு. நம்ம தரம் தாழ்ந்தெல்லாம் போக போகிறதில்ல, எல்லா காணொலியும் இப்படி இருக்க போகிறதில்ல. சில பேருக்கு அவனுங்களுடைய தோரணை, பாடி லாங்குவேஜ், அவனுங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த நாகரீகம் கருதுறவங்க, அப்படியே என்னானாலும் நாகரீகமாக தான் பேசணும், கொஞ்சம் கூட வார்த்தை தவறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, விருப்பம் இல்லாதவங்க என் காணொலி பார்க்க வேண்டாம். என்னுடைய நார்மலான காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காணொலிகளில் இவனுங்களை இப்படியெல்லாம் பேச வேண்டியது இருக்கு, அதனால பேசிதான் ஆக வேண்டும். டேய், வீடியோ எடுக்கிறியடா, அது அப்படியே பச்சையா தெரியுது எவ்வளவு கொப்பி அடிச்சு பண்றாங்கன்னு. மறுபடியும் பாருங்களேன், கொப்பின்றாங்க. யாரா நீங்க இல்ல? சரி, இவனை விடுங்க. இவனுக்கு சொல்றாங்க சில பாயிண்ட்களை பார்த்ததே டைம் வேஸ்ட். நான் அதுலயும் சொல்றேன், அதாவது 76 வயசா, இவங்க 76 வயசா. இந்த 76 வயசுல வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு இவங்க லைக் சென்ட் பண்றாங்க. என்ன சோல்ஜர் சென்ட் பண்றீங்க? கொள்ளையடிக்கிறதுக்கா, கற்பழிக்கிறதுக்கா, கொலை பண்றதுக்கா? இந்த சோல்ஜர் நீங்க சென்ட் பண்றீங்க? ஏன்டா டேய், ஒரு கட்சியோட பேரை கூடி பேச உனக்கு துப்பு இல்ல? அந்த கட்சியோட பேரையோ அது பேர் தலைவரை பேச துப்புல மறைமுகமா பேசுற நீ எல்லாம் முதலமைச்சர். தற்குறி பேர, தற்குறி. அட புறம்போக்கு பொறுக்கி புறத்தால பிறந்த அவசாரி அகதி நாய, அகதிக்கு பிறந்த அகதி நாய, உங்க தாவேகா கட்சியை டைரக்டா மென்ஷன் பண்ணி பேசணுமா? அந்த அளவுக்கு நீங்க யாரா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உங்களை டைரக்டா உங்களை மென்ஷன் பண்ணி பேசணுன்ற அளவுக்கு நீங்க எல்லாம் என்ன பெரிய மயிரன்னு கேட்கிறேன். நாங்க வேணா பேசுவோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேசுற அளவுக்கு நீங்க பெரிய புடிங்கி கிடையாது, நீங்க ஒன்றும் எதிர்கட்சியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நீங்க எல்லாம் இவனுங்களை டைரக்டா மென்ஷன் பண்ணி பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? அந்த அளவுக்கு தைரியம் இல்லாதவங்களாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம். நீங்க எல்லாம் ஒர்த் இல்லைன்றது தாண்டா அதோட அர்த்தம். உங்களை எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல, புரியுதுங்களா? நீங்க எல்லாம் ஒரு ஆள் ஆகுங்க. முதல்ல 2 வருஷம் தான் ஆச்சு நீங்க அரசியல் கட்சி தொடங்கி அரசியலுக்குள்ள வந்து. குழந்தை 76 வயசான கட்சி, பின்ன 2 வருஷம் குழந்தைய உட்கார்ந்துருந்து அதை பெரிய ஆளாக்கி விட்டுக்கிட்டு அந்த 2 வருஷம் குழந்தை கிருமியா செயல்படுது, கிருமித்தனமான வேலைகளை பார்க்குது, அதை விமர்சனம் பண்றாங்க. அது இன்டைரக்டா தான் பண்ண முடியும். டைரக்டா பேசுற அளவுக்கு நீங்க எல்லாம் ஒர்த்து மசரே கிடையாது. நாங்க வேணா பேசுவோம், எங்களுக்கும் உங்களுக்கும் தாண்டா போட்டியே. இந்த மாதிரி எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கும் தாவேக்கான்ற கட்சிக்கும் தான் போட்டியே. நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் உங்க பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. உங்க கட்சி பேரையோ உங்க பேரையோ எந்த காலத்திலையும் உச்சரிக்க மாட்டாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு, அதுக்கேற்ற இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா அப்போ பேசிப்பாங்க. சரிங்களா? உனக்கு தலையில செருப்பாலே அடிக்கணும், ஒப்பனுக்கு அடிக்கணும், உனக்கும் அடிக்கணும். வா, வந்து அடி, தமிழ்நாட்டுக்கு வா, உன்னால வர முடியாதா? வந்து அடிக்கிறதுக்கு நீ வந்து பாரு,
அத்தா மண்டை கிண்ட கொட்டை கிட்டையெல்லாம் தெரிச்சிரும். ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. ரத்த கொதிப்புலலாம் பேசக்கூடாது. ஏண்டா உங்கள் நாட்டில் உங்களுடைய அரசியலை பேசுறதுக்கே உங்களுக்கு துப்பில்லை வக்கு இல்லாமல் ஓடி போய் ஒளிஞ்சு கிடக்குறீங்க வெளிநாடுகளில். தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் என்ன மயிர்களா பேசுறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கணுன்றத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள்லாம் யாரா மசிறு? முதல்ல சைமன் செபாஸ்டியனுக்கு இவனுங்கெல்லாம் சொம்படிச்சிருப்பானுங்க. சொம்படிச்சிங்களா? இப்போ விஜய்க்கு சொம்படிக்கிறியா ரசிகன்றதுனால? அதோட இருந்துக்கோ. தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள என்ன நடக்கணும், தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் இப்படி தான் கோமான்னு கேட்போம். அதையும் மீறி உங்களுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, ஏதாவது செய்யணும். இப்போ நீ சொல்கிறல அடிப்பேன் பிடுங்குவேன்லாம், நீ தமிழ்நாட்டுக்கு வா, வந்துட்டு நீ அதை செயலாக செய்ய பார்ப்போம். உன்னால் முடிஞ்சா செஞ்சு காட்டுறான் மயிரை. இவனுங்களுக்கெல்லாம் பேச்சு மசரம் மட்டும்தான், அதை தாண்டி ஒரு மயிரும் கிடையாது. சோசியல் மீடியாஸ்லாம் வந்து கெட்ட வார்த்தை போட்டு ஓடிடுவானுங்க, அவ்வளோதான். வாங்கடா நேரில் வாங்கடா பார்த்துப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அதெல்லாம் முடியாது. ஓடுறானுங்க, ஓடி ஒளிறானுங்க. 1ஆம் நம்பர் கோழை கூட்டம். காவல்துறையினரை திட்டுவானுங்க, காவல்துறை வந்தால் ஓடுறானுங்க. தொண்டர்களை திட்டுறானுங்க, தொண்டர்கள் வந்தால் ஓடுறானுங்க. முதலமைச்சரை திட்டுறானுங்க, சரி வாங்கடா இங்கே வாங்கடா தமிழ்நாட்டுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானுங்க. முதலமைச்சர் அடிப்பானுங்களாம், துணை முதலமைச்சர் அடிப்பானுங்களாம். இதெல்லாம் நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு பேசலாம்ல? கேவலம் கட்டவன்ல உன்னமே நம்பிட்டு இருக்கல நீ வின் பண்ணுவேன்னு. அதான் நான் கண்டிப்பா பாராட்டேன்டா, கண்டிப்பா நான் பாராட்டுறேன். இதுல இன்னமும் நம்புறா பாரு. உனக்கு அதுக்கு தற்குறி குடும்பம் என்ன இவன் எப்படி முக்கறான் காருக்குள்ள? டேய் நாஸ்தியாயிர போகுது, காலையில் போகலையா? சி கருமம் பிடிச்ச தாவே கேட்கணும். இன்னுமா எங்களை நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நம்புறீங்க இல்லைன்றான். எங்களைன்னா நீங்கள் யாரா? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு நீ தாவேக்காரனா பேசுகிறனா கூட சரின்னு சொல்லலாம். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார அகதி தாய்? நீ யாரா தமிழ்நாட்டில் உங்களான்னு சொல்கிற அளவுக்கு? நீ யாரா மயிறு? நீ உங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது அரசியல் கட்சிகள் அதை நீ வேணா உங்களன்னு சொல்லிக்கலாம். நீ எப்படா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை உங்கள் கட்சின்னு சொல்கிற? நீ நாயே. தமிழ்நாட்டு அரசியல் என்னன்னு தெரியாது, ஆரிய திராவிட போர் தெரியாது, இங்கே இருக்கிற வரலாறு எந்த மசுரும் தெரியாது. இந்த விஜய்ன்ற ஒரு கூத்தாடி ஆதரிக்கிறோம், அவனுடைய ரசிகனா இருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக எங்கேயோ இருக்கிற ஒரு அகதி நாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை கொச்சையா பேசுறான், அடிப்பேன்னு பேசுறான். தலைவன் என்னன்னா ஓடி ஓடி ஒளிவான், தொண்டர்கள் என்னன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுவானுங்க. நேரா வந்து நிக்கிறதுக்கு, நேரா வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையோ தில்லோ சுத்தமா கிடையாத தவிட்டு தற்குறிகள், கோழைகள். இந்த லட்சணத்துல உங்களுக்குலாம் பேச்சு மசர் ஆகலாமாடா? யாரோ ட்விட்டர்ல இது ஸ்பேஸ்ல எல்லாம் பேசுறப்போ விஜய் மேல முட்டை அடிப்போன்னு யாரோ சொல்லிட்டாங்க, சும்மா தெரியாம சொல்லிட்டாங்க. அதுக்கு பயந்து போய் ஒன்றிய அரசு கிட்ட மண்டிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு பாதுகாப்பு வாங்கிட்டு வந்தான் இந்த சங்கி விஜய்ன்ற அடிமை. இப்படிப்பட்ட ஒரு கோழை தலைவனை வச்சுக்கிட்டு இவனுங்கெல்லாம் இவ்வளோ வாய் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ரியாலிட்டியில களம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் எதுவுமே அவனுங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற அணில் குஞ்சுகளுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அகதி நாய்க்கு எப்படி தெரியும்? இவங்க அண்ணனை மாதிரியே குஞ்சு இருக்கான் எல்லாருக்கும், இவங்க அண்ணனை மாதிரியே ஒண்ணு கடிச்சாங்களாம், இவங்க அண்ணனை மாதிரி சட்டை பேண்ட் போட்டாங்களாம், இவங்க அண்ணனை மாதிரி ஜட்டி போட்டாங்களாம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும் குடும்பமா வாழ்றாங்க, குழந்தை குட்டி குடும்பம் வாழ. உங்க அண்ணன் அப்படி வாழ்றானா? திரிசா கூட எதுக்குடா கோவாக்கு போறான்? பதில் சொல்லுங்கடா. திரிசா யாரு உங்க அண்ணனுக்கு? அதையாவது சொல்லுங்கடா. இவங்களை பார்த்து எல்லாம் பண்ற. சரி திமுக பண்றதை நீங்க ஏதாவது 1-2 பண்ணுங்கடா பார்ப்போம். திமுக தொண்டர்களோ சரி தலைவனோ சரி ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓட மாட்டாங்க. 41 பேர் இறந்தப்போ கட்சியவே காணமேடா, அடிச்சு பிறந்து ஓடிட்டீங்களே, எங்க போனீங்க? திமுக மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க பார்ப்போம். 1-2 விஷயமா பிரஸ் மீட்டு கொடுங்க, பொண்டாட்டி புருஷன் குழந்தை குட்டின்னு வாழுங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க பார்ப்போம். திமுக காரங்கள மாதிரி ஒழுங்கா வாழ்றதுக்கு, ஒழுங்கா ஒரு அரசியல் பண்றதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை, வந்துட்டானுங்க கோலா பசங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.